வணக்கம் டாக்டர். அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதி மந்திர யோகம் அப்படிங்கிற பகுதி. அட்டாங்க யோகம் பயிற்சி முடிச்ச பிறகு தியானம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த தியானத்துல எப்படி இன்னும் ஆழமா சில மந்திரங்களை பயன்படுத்துறது, மந்திரங்களோட சக்திகளை பலன் பெறுறது, மந்திரங்களிலிருந்து சில யந்திரங்களை எப்படி உருவாக்குறது, அதற்கான முறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஆழமான ஆற்றல்கள் பெறுவது எப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு பகுதி தான் இந்த திருமந்திரத்துல 4வது தந்திரம். அட்டாங்க யோகத்தின் 3ஆம் தந்திரம். அதுல ஓரளவு பயிற்சி பெற்று நம்மளுக்கு அந்த முறைகள் எல்லாம், ஒரு யோக பயிற்சிக்கான முறைகள் எல்லாம் ஓரளவு அடிப்படையா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமா அந்த தியானத்துல இன்னும் எப்படி இன்னும் ஆற்றலை, மந்திர ஆற்றல்களை பயன்படுத்துறது, அதன் மூலமா எப்படி சக்திய அருள் கிடைக்க வைக்கிறது, தன்னுடைய ஆற்றலை சக்தி வடிவமா இருப்பான். திருமந்திரத்தோட முதல் பாடலே இதை தான் சொல்லுது. ஒன்று அவன், இரண்டு அவன் இன்னருள் அப்படின்னா முதல் திருமந்திரத்தோட முதல் பாடல். அங்கேயே சொல்லப்பட்டிருக்கு, இறைவன் அப்படின்னு சொல்லும்போது அவன் எப்போது தனது ஆற்றலை வெளிப்படுத்துகின்றானோ அப்பொழுது அது சக்தி வடிவமாக, அப்பொழுது அது பெண் வடிவமாக காட்டப்படுகின்றது. அப்ப சிவ வடிவம், சக்தி வடிவம் இரண்டுமே ஒன்றுதான் அப்படிங்கிறத வலியுறுத்தி, இருந்தாலும் ஒரு ஆற்றல் என்று வரும்பொழுது அந்த ஆற்றல் வெளிப்படாத போது எப்படி நம்ம ஆங்கிலத்துல அல்லது சயின்ஸ்ல பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்றோம், பிறகு அந்த ஆற்றல் வெளிப்படும் போது அது கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்றோம். மறைஞ்சி இருக்கிற ஒரு ஆற்றலை பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்றோம், வெளிப்படும் போது கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்றோம். ஒரு எனர்ஜி தான் இன்னொரு எனர்ஜி. அதற்காக அறிவியல் சயின்ஸ்ல கொடுக்கப்பட்ட சூத்திரம், ஃபார்முலா, எனர்ஜி cannot be created nor can be destroyed. It can only be transformed from one form to another form அப்படிங்கிறது தான். அதாவது ஆற்றல் அல்லது சக்தி புதிதாக உருவாக்க முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. ஒரு ஆற்றலானது அல்லது ஒரு சக்தி வடிவமானது இன்னொரு சக்தி வடிவமாக மாறிக்கொண்டே இருக்குமே தவிர அதை புதிதாக படைக்கவோ புதிதாக ஏற்கனவே இருக்கின்ற ஒரு சக்தியை அழிக்கவோ முடியாது அப்படிங்கிறது தான் சயின்ஸ்ல சொல்லிக் கொடுக்கப்பட்ட விதிமுறை. அந்த விதிமுறை என்பது அப்படியே இந்த நம்முடைய ஆன்மீக ரீதியிலும் அதுதான் உண்மை. சிவம் தான் சக்தியா மாறுது. சக்தியா மாறின பிறகு சக்தி வடிவத்துல பல வடிவங்கள் இருக்கு. ஒவ்வொரு வடிவமும் ஒரு ஒரு காரணத்துக்காக அந்த வடிவம் எடுக்கே தவிர எல்லாமே ஒரு அந்த பேராற்றல், அந்த பராசக்தி,
அதனுடைய வடிவாக தான் மற்ற சக்திகள்லாம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஆக சிவமும் சக்தியும் வேறு வேறு இல்லை. சிவம் இருப்பு சக்தி அல்லது பொட்டன்ஷியல் எனர்ஜி. சக்தி அப்படி சொல்லும்போது அது கைனடிக் எனர்ஜி அல்லது வெளிப்படக்கூடிய ஆற்றல் அப்படின்னு புரிஞ்சு கொண்ட பிறகு நம்மளுடைய மனதில் வைத்து தியானிக்கக்கூடிய சில சொற்களுக்கு, எழுத்துக்களுக்கு அதை உச்சரிக்க உச்சரிக்க அதுல ஒரு விதமான அதிர்வு ஏற்பட்டு அந்த அதிர்வானது இந்த பிரபஞ்சத்தோட அதிர்வோட கலந்து நமக்கு என்ன பலனை எதிர்பார்க்கிறோமோ அந்த பலனை, அந்தந்த எழுத்துக்களுக்குன்னு இருக்கிற சிறப்பு பலனை நம்ம உணர்ந்து அந்த அந்த இறை ஆற்றல் தரக்கூடிய பலன்களை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூக்மம், ஒரு ரகசியம் அல்லது ஒரு முறை பிரபஞ்சத்தோட நம்ம தொடர்புல எப்படி இருக்க முடியும், பிரபஞ்சத்தோட ஆற்றலை எப்படி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு துறை. அந்த மாதிரி இருக்கும்போது தான் அது வந்து மந்திர யோகமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு மந்திர யோகத்தை கற்றுக்கொண்ட பிறகு படிப்படியா நம்மளுக்கு ஆன்மீகத்துல ஒரு ஆழமான ஒரு ஈடுபாடு வரும். அந்த ஆழமான ஈடுபாடு வரும் பொழுது இந்த வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி அந்த அன்றாட வாழ்க்கையில ஆன்மீகத்தை எப்படிலாம் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்க முடியும், இந்த ஆன்மீகத்தை ஒரு நெறியாக, ஒரு வழிமுறையாக அல்லது ஒரு பயணமாக எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு வரும்பொழுது அது வந்து ஆன்மீக பயணமாக மாறுது. ஒரு எல்லாமே ஒரு ஒரு சீக்வன்ஸ்ல வருது. ஒரு அட்டாங்க யோகம், அடிப்படை பயிற்சி, அதுலேருந்து தியானம், அதுல எப்படி மந்திரங்களை பயன்படுத்தி அந்த தியானத்தை இன்னும் ஆழமாக பயன்படுத்தி செய்யறது. அதுக்கு பிறகு நம்மளுக்கு எப்படி வந்து நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி ஒன்றி அதை ஆன்மீக பயணமாக மாற்றிக்கொள்றது. நம்மளுடைய பக்குவத்துக்கு ஏற்ப, நம்முடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ப எப்படி வந்து நம்ம பயணத்தை, நம்முடைய வாழ்க்கை பயணத்தை எப்படி ஆன்மீக பயணமா மாத்திடுறது அப்படின்னு வரும்பொழுது அது 5ஆம் தந்திரத்துல நமக்கு விளக்கம் கொடுக்கிறாரு திருமூலர். ஆக 5ஆம் தந்திரம்னு வரும்பொழுது பல வழிமுறைகள், பழைய 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 பல சமய நெறிகள், பல தொடர்பு முறைகள், இறைவனுடன் நமக்கும் இருக்கிற உறவு முறைகள் அப்படின்னு ஒரு வாய்ப்பை வந்து இந்த 5ஆம் திருமுறை நமக்கு தருது. 5ஆம் தந்திரம். 5ஆம் தந்திரத்துல நம்ம கேட்ட சில வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நமக்கு விளக்கம் கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கு. உதாரணத்திற்கு ஓரளவு சமய வகுப்புக்கு திருமுறை படிக்கிறவங்களுக்கு
ஒரு 4 வார்த்தை வந்து தெரியிற வாய்ப்பு இருக்கு. இந்த 4 வார்த்தை என்ன அப்படி சொன்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு ஒரு 4 வார்த்தை. இந்த 4 வார்த்தையை கேள்விப்படாதவங்க இங்க யாரும் இருக்கீங்களா? சொல்லிருங்க ஆரம்பத்திலே. சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படிங்கிற 4 வார்த்தைய கேள்விப்படாதவங்க இருந்தீங்கன்னா இந்த வகுப்புல ஆரம்பத்திலே தொடங்கும் போதே புரியாதவங்க அல்லது இது வரைக்கும் கேட்ட வார்த்தையா இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா சொல்லுங்க. யாரு? அல்லது எல்லாரும் கேட்டிருக்கீங்களா? ஏன்னா அது ஏற்கனவே வகுப்புல கலந்துகிட்டு இருக்கிறவங்கிறதுனால உங்க எல்லாருக்கும் இந்த 4 வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு தான் அதிகம். சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரி, இப்படி தெரிஞ்சிருக்கிறதுனால ஒரு சின்ன பகிர்தல். யார் யாருக்கெல்லாம் சரின்னா என்னன்னு தெரியும்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, சரியினா என்ன? சார், நான் ஆ பேசுறேன். ஆ சரின்னா நம்ம கடவுள் கடவுளுக்குன்னு நம்ம தொண்டு செய்யறது, ஒரு ப்ரேயர் செய்யறது, பேசிக்கா அதுதான். சரின்னா அது யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க இத? இது உங்ககிட்ட இருங்க சார், நான் எழுதி வச்சிருக்கேன், அதை தேடல. ஆனா சரின்றது தெரியும். நம்ம இருங்க வர சரியை டூயிங், நன்மைகள் நன்மைகள் செய்யறது கோயில்ல போயிட்டு, அதாவது ஒருத்தவங்களுக்கு வெளிப்படுத்தல் பண்ணுறது, சாமி எப்படி கும்பிடணும் அந்த மாதிரி சார். அடிப்படையிலேயே கொஞ்சம் சரியைக்கான சரியான விளக்கம் இல்லாத மாதிரி தெரியுது. பரவாயில்ல, மற்றவங்க தொண்டுகள். யாராவது சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே சார். வேற வணக்கம் யாராவது சார். முயற்சி பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். சரியா வந்து நம்ம உடல் மூலமா கடவுளை இது கும்பிடுறது, கோயில்களை சுத்தம் செய்யறது, அதாவது இந்த 4 இது வந்து கடவுளை அடையக்கூடிய 4 வழிகள். ஸோ சரியை வந்து நம்ம கோயில் சுத்தப்படுத்துறது, சாமி கோயிலில் போய் சாமி கும்பிடுறது. கிரியை வந்து இந்த இல்ல சரியை முதல்ல சொல்லுங்க, சரியை முதல்ல தெளிவா சொல்லுங்க. ஓகே அப்புறம் ஒரு சரி. ஆளுக்கு அப்புறம் கிரியை சரி, வேறான்ட்டு கேட்போம். சரியை வந்து நம்ம கோயில் சுத்தப்படுத்துறது, கோயிலில் போய் சாமி கும்பிடுறது, அதாவது நம்ம உடலை யூஸ் பண்ணி சாமி கும்பிடுறது ஓ சர்வீசஸ் செய்யறது, இதுதான் சரியை. ஓகே, அதுல உங்களுக்கு ஓரளவு அதுல பதில் இருக்கு. ஆனா திருப்பி திருப்பி இந்த சாமி கும்பிடுறது, கோயில் சுத்தம் பண்றது, அதை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டீங்க. சரிகைன்னா நான் சொல்றேன் ஆ டாக்டர். ஆ வெரி குட் வெரி குட், சொல்லுங்க. சரிகைன்னா மத்தவங்களுக்கு உதவி செய்யுது, எதிர்பார்க்காத உதவிங்க செய்யுது மத்தவங்களுக்கு. கிரிகைன்னா இல்ல பூஜை கிரியை வேணாம், டெம்பிள். சரியை மட்டும் அதை பேசுவோம். ஓகே. மத்தவங்களுக்கு சரியான உதவி, சரியான நேரத்துல உதவி செய்யுது. சரி, ஓகே. வேற யாராவதுக்கு இன்னும் பதில் இருக்கா பாருங்க. இன்னும் கொஞ்சம் நிறைவா சா ஒருத்தர் கொஞ்சம் ஒரு பாயிண்ட பிடிக்கிறீங்க, இருந்தாலும் அது எல்லாம் சேர்த்து ஒரு சரின்னா என்னன்னு முழுமையா சொல்ற மாதிரி யாராவது இருக்கீங்கன்னு பாருங்க. சார், இன்னும் ஒரு வாட்டி ட்ரை ஆ பண்றேன். ஆ ஆ ஓகே, சரின்றது கடவுளுக்கு தொண்டு செய்யறது, லைக் எக்ஸாம்பிள் கிளீனிங் த டெம்பிள். அதுக்கு நம்ம சர்வீஸ் கொடுக்கறது. கடவுளுக்கு தொண்டு செய்யறதா? கடவுள்னா டெம்பிள் கிளீனிங், அதாவது டெம்பிளை கிளீனிங் பண்ணுறது. அதர்ஸ்க்கு நம்ம சர்வீஸ் கொடுக்கறது, ஒரு நல்ல சர்வீஸ், அதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறது. ஓகே, எல்லாரும் என்ன ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும்னா, சர்வீஸ் கொடுக்கறது கரெக்டு.
இன்னொருத்தர் சொன்னது போல கோயிலை வந்து சுத்தம் படுத்துறது கரெக்டு அப்படிங்கெல்லாம் இருந்தாலும் ஃபண்டமெண்டலா என்னன்னா நம்மளுடைய உடலால நம்மளால இயன்ற சில காரியங்கள் பண்றதுனால அதுவும் மற்றவர்களுக்கு உதவுற மாதிரி பண்றதுனாலையும், ஆனா அந்த காரியங்கள் ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கணும் அப்படிங்கறது ஒரு அடிப்படையா வச்சுக்கணும். மற்றவங்களுக்கு உதவுறது, அதே நேரத்துல அதுல ஒரு ஆன்மீக சிந்தனை இருக்கிறது. இது ரெண்டும் இணையணும். அது நம்ம உடலால நடக்கணும். இப்போ உதாரணத்துக்கு முதல்ல அவர் சொன்ன எடுத்துக்காட்டு கோயில் சுத்தப்படுத்துதல், ரைட்டு. அப்ப கோயில் சுத்தப்படுத்துறதுங்கிறது ஒரு உடலால செய்யக்கூடிய ஒரு காரியம். கோயிலை சுத்தப்படுத்தணும்னா மற்றவங்களுக்கு ஒரு அழுக்கு இல்லாத ஒரு இடத்துல, தூய்மையான ஒரு இடத்துல வழிபாடு செய்யறதுக்கு உதவுது. இப்போ மற்றவங்களுக்கு ஒரு உதவுது. அதுல ஒரு ஆன்மீக சிந்தனை இருக்கு. அப்ப இது எல்லாம் இணைஞ்சு வருது அதுல. அதாவது உடலால செய்யக்கூடிய ஒன்று, மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கிற ஒன்று, அதுல ஆன்மீக சிந்தனையும் உள்ள ஒன்று, அதன் மூலமாக இறைவனை அடையக்கூடிய வழியாக அது மாறுது அப்படிங்கிற 4 பாயிண்ட் வந்து அடங்கி வருது அதுல. ஸ்டெப் பை ஸ்டெப். உடலால செய்யக்கூடியது, அது மற்றவர்களுக்கு பலன் அளிக்கக்கூடியது, அதுல ஆன்மீக சிந்தனை இருக்கணும், அதன் மூலமா இறைவனை அடையக்கூடிய நெறியாக அது மாறுது அப்படிங்கிற 4 பாயிண்ட் வந்து இருந்துச்சுன்னா அது பேர் வந்து சரி. முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுல என்ன அப்படின்னா உடலால செய்யக்கூடியதா இருக்கணும். அதான் முக்கியம். உடலால செய்யக்கூடிய ஒன்றுக்கு பேரு தான் சரி. சரீரம் அப்படின்னா உடல், சரியை அப்படின்னா உடல் மூலியமாக ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள முடியுமா அப்படிங்கிறத சிந்திக்கிறது தான் இந்த சரியை. இப்ப கிரியை வருவோம். இப்ப கிரியைங்கிறதுக்கு யாரு என்ன பதில் விளக்கம் சொல்ல முடியும்னு பாருங்க. இப்ப சார் நான் ட்ரை பண்றேன். ம் கிரியைன்னா இப்ப நம்ம கோயில்ல ஒரு பூசாரி இருப்பாரு. அவர்களுக்கு நம்ம பூவோ எடுத்து கொண்டு போய் கொடுக்கலாம், அல்லது பூஜைக்கு உள்ள ஜாமான்கள்லாம் இருக்கும்ல, அதை பிரிச்சு நம்ம அந்த வாளிகள்ல ஊத்தி அவர் பூஜை செய்யறதுக்கு உதவலாம். அப்ப நம்ம வீட்டை எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வீட்டுல ஒரு பூஜை அறை இருக்கும். அதை சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம குழந்தைகளும் பிள்ளைங்களோட சேர்ந்து வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்ப நம்ம பூஜை செய்யக்குள்ள அவங்ககிட்டயும் பூவோ அதையோ கொடுத்து அவங்களையும் நீங்க சேர்ந்து செய்ய வைக்கலாம். சொல்றது எல்லாமேமா, ம். நீங்க சொல்றது எல்லாமே ம். இன்னும் சரியில தான் இருக்கு. சரியே தான் இருக்கு. சரியில தான் இருக்கு, கிரியையா இல்ல. ஏன்னா நீங்க சொல்றீங்கல்ல, உதவி செய்யறது, பூ எடுத்து கொடுக்கறது, ம். அப்புறம் பூஜைக்கு ஏத்த மாதிரி சில பொருட்களை எடுத்து வைக்கிறது, இப்படிலாம் சொல்றீங்கல்ல. ம். இது பூரா வந்து நம்ம செய்யறது வந்து நம்ம உடலால செய்யறோம். ஓகே. முதல் சரியைக்குள்ள டெபினிஷன் உடலால செய்யப்படணும், ம். மற்றவர்களுக்கு உதவணும், ம். அதுல ஒரு ஆன்மீக சிந்தனை இருக்கணும், அது வந்து இறைவன் அடையக்கூடிய வழியா மாறணுங்கிற சரியையோட டெபினேஷனுக்கு தான் பொருந்தது நீங்க சொல்றது எல்லாமே. ஓகே. கிரியைன்னு வரும்போது அதுக்குன்னு சில டெபினேஷன் மாறுது, அதுக்குன்னு சில விளக்கம் வந்து மாறுது. ஸோ அது வந்து சரி, வேற யாராவது சொல்றீங்களான்னு பார்ப்போம். ஓகே சார். வணக்கம் சார். ம் கிரியைன்னா பூஜை நடத்துறது. ஐ மீன் பூஜை வழியாக மந்திரங்கள் படிச்சு பூஜை நடத்தி அது மூலியமா கடவுளை அடைகிறது. ஓகே. ஸோ இந்த இடத்துல நேரடியாக ஒரு சடங்கு, ஒரு பூஜை முறை அப்படிங்கிறதுக்கு முக்கியம் கொடுக்கப்படுது. பூஜை புனஸ்காரங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள்
அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதை முறையா செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்தப்படுது. அந்த வலியுறுத்தப்படும் போது எதனால அதை செய்யறோம், எந்த பூஜை எதற்காக செய்யறோம், எத்தனை தடவை பூஜை செய்யறோம் அப்படிங்கிற அதுக்கான விதிமுறைகளை கடைபிடிச்சு நம்ம ஈடுபடுறோம். இப்படி ஒரு அந்த பூஜை சார்ந்த அர்ச்சனை சார்ந்த உதாரணத்துக்கு அது சம்பந்தப்பட்ட உதாரணத்துக்கு அபிஷேகம், அப்புறம் நித்திய பூஜைகள், அப்புறம் சில சடங்குகள் இப்படிலாம் வரும்போது இது எல்லாமே வந்து ஒரு ஒரு காரணத்தை வச்சு அந்த காரணத்துக்காக செய்யக்கூடிய முறைகள்னு தீர்மானிச்சு அதை கடைபிடிக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து கிரியைகள். அப்ப கிரியைகள் மூலமாக நாம இந்த ஆன்மீக பயணத்துல சில நன்மைகளை அடைய முடியும் அப்படின்னு வைக்கும்போது அது கிரியைகள் அப்படின்னு வருது. இப்ப இங்க என்ன வித்தியாசம்னா பூஜை செய்யறது, மந்திரம் சொல்றது, ஒரு அபிஷேகம் செய்யறது, அபிஷேக முறையை வந்து சரியா செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா கடைபிடிச்சா அது பேரு கிரியை. அந்த கிரியைகளுக்கு உதவி செஞ்சா அது பேரு சரியை. இந்த சரியை கிரியை அங்கதான் ஒற்றுமை வேற்றுமையில வரும். நேரடியாக அந்த சடங்கு அல்லது சம்பிரதாயம் அல்லது பூஜை அல்லது புனஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நேரடியாக செய்யும் போது அது கிரியை. அதுக்கு உதவி செஞ்சோம்னா அதுக்கு பேரு சரியை. அப்ப இந்த சரியும் கிரியும் பக்கம் பக்கம் தான் இருக்கு. ஆனா சரியை பெரும்பாலும் மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக, மற்றவர்களுக்கு சேவை வழங்கக்கூடியதாக இருக்கு. கிரியை என்பது நேரடியாக அந்த பூஜையில நாமளே கலந்து அந்த பூஜையை வழிநடத்தக்கூடியதாக இருக்கு. ஸோ இதுதான் உண்மையில அந்த சரியை அந்த கிரியை அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கிறது. சரி, அடுத்து வரக்கூடியது யோகம். இது ஓரளவு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்லுங்க. தியானம் சார், மெடிடேஷன் சார். எடுத்த உடனே மெடிடேஷன் சொல்லக்கூடாது. ஆஹா. ஏன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அட்டாங்க யோகத்துல நான் வந்து ஓரளவு விளக்கெல்லாம் கொடுத்துருந்தேன். ஓகே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அட்டாங்க யோக வகுப்புல நீங்க இருந்தீங்களா? ஆமா, என்ன சார்? அப்போ உங்களுக்கு தெரியும் யோகங்கிறது வந்து ஒன் காம்பனன்ட் இல்லையா? ஆமா, அது தியானம் மூலியமா எப்படி நம்மள ரியலைசேஷன் எடுத்துட்டு வர்றது, நம்மளே நம்ம புரிஞ்சுக்கிறது. ஓகே, யோகத்தோட அடிப்படையே வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னலா செய்யக்கூடியது வந்து அதை இன்டர்னல் ப்ராசஸா மாத்தி இன்டர்னலா எப்படி நம்ம பயணிக்கிறது, இறைவனை நோக்கிய பயணம், எவ்ரி திங் விதின் அவர் மைண்ட் அண்ட் மைண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சி தான் பேர் வந்து இந்த யோகம் அப்படிங்கிறது. அதுல 8 அங்கங்களை சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் கடைபிடிச்சாதான் இன்டர்னல் ஜேர்னி போக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்னல் ஜேர்னி மூலயமா தியானம்ங்கிறது போறதா இருந்தாலும் அந்த தியானத்துக்கு முன்னாடி எதெல்லாம் செஞ்சா தியானத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அண்ட் அந்த ஜேர்னியில நம்ம இன்டர்னலா ப்ராசஸ்ல இறைவனை உணர்றது எப்படி அப்படிங்கிறது ப்ராசஸ் தான் யோகம் அப்படின்னு சொல்றது. இப்ப சரியை முடிஞ்சு, கிரியை முடிஞ்சு, யோகம் முடிஞ்சு, அடுத்து ஞானம். யாரு ஞானத்தை பத்தி சொல்ல முடியும் பாருங்க. சார், பிஃபோர் வி மூவ் ஆன், அந்த யோகம் வந்து நீங்க அட்டாங்க யோகத்துல சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் அந்த ஒளியிலேன்னு கான்சென்ட்ரேட் பண்ணி and then slowly you move on to all the different அந்த மந்திரங்கள் அதெல்லாமே யோகம் கீழே தானே வரும்? ஆமா ஆமா, அதெல்லாம் யோகத்தில் தான் வரும். ஓகே. இப்ப ஞானம். யாராவது சொல்லுங்க. ஞானம் ஞான நூல்கள் படித்தல் சார். ஓகே, அது ஒரு பாயிண்ட் தான். இன்னும் வேற?
படித்த நூல்களை சிந்தித்தல், ம் அதை ஆழமாக நம்ம நோக்கி போறது. ம் அவ்வளவுதான் சார். ஓகே. இன்னும் வேற யாராவது இருக்கீங்களா? இன்னும் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான பதில் சொல்றதுக்கு பாருங்க. சார் நான் ட்ரை பண்ணுறேன். ஆ ஞானம்ன்றது வந்து நம்மளுக்கு கல்வி, அந்த கல்வி வந்து நம்ம பயின்றிருக்கிறது, அடுத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறது. லைக் தேவாரம் இந்த மாதிரி திருவாசகத்தோட அந்த படித்தல், அதெல்லாம் நம்ம அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறது, அப்புறம் நம்மளும் கற்றுக்கிறது. ஓகே, அந்த காம்பனன்ட் இருக்கு இதுல. இன்னும் வேற? சார், ஞானம் இஸ் ஒன்றும் ரொம்ப டீப்பான மெடிடேஷன், அந்த மெடிடேஷன்லேயே நம்ம ப்ரோக்ரஸ் பண்றது இஸ் ஞானம்னு நினைக்கிறேன். நல்லா மெடிடேஷனல் அது வந்து ஸ்டில் யோகத்துல தான் வருது நீங்க சொல்றது. ஓகே. இந்த வார்த்தை ஞானம் அப்படிங்கனாலே கொஞ்சம் வேற ஆங்கிள் சிந்திக்கணும். ஞானம் அப்படின்னா இளையராஜா வந்து இசை ஞானின்றாங்க. அவர் நாலேஜ். ஏதோ ஒரு பெரிய ஞானம் பெற்றிருக்காரு, அதனாலதான் அவர் ஞானின்றாங்க. இப்போ ஞானம்ங்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கணும்ல. How about knowledge, sir? நாலேஜ் இம்பார்ட்டன்ட். Okay. விஸ்டம். Wisdom also important. இந்த ஞானத்துக்கு முதல்ல எது ரொம்ப முக்கியமான கம்பனனா இருக்குன்னா, தேடல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஆன்மீக தேடல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து மிக முக்கியமாக அதுக்கு அடிப்படை அமையுது. உங்களுக்கு எதையுமே ஞானத்தை நோக்கி பயணிக்கிறவங்க எதையுமே யோசிக்காம செய்ய மாட்டாங்க, அல்லது கண்முனித்தனமா செய்ய மாட்டாங்க, அதுக்கான விளக்கம் இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. இப்ப ஞானங்கிறது அந்த ஆன்மீகத்துல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விடைகளுக்கு தேட ஆரம்பிச்சிடும். ஆன்மீக தேடல் அப்படின்னு அது சொல்றது. இப்ப இந்த ஆன்மீக தேடல்ல என்ன நடக்கும்னா, அவங்க நிறைய புத்தகத்தை படிப்பாங்க, நிறைய விஷயங்களை கேட்பாங்க, நிறைய சொற்பொழிவுகள் போவாங்க. இப்படி அல்லது நல்ல சில குருமார்கள் காட்டக்கூடிய வழிமுறைகளை தேடுவாங்க. இப்படி அவங்களுடைய ஆன்மீக தேடல்களுக்கு இந்த கற்றல், கேட்டல் இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தீனியா அமையும், அவங்களுக்கு ஃபீட்பேக்காக அமையும், இதெல்லாம் உள்வாங்கிக்குவாங்க. இது ஒன்றாவது ப்ராசஸ், கற்றல் ப்ராசஸ். அதுக்கு பிறகு அதை டைஜஸ்ட் பண்ணி அதில் அவங்க வந்து இன்னும் விடையை தேடுவாங்க, இன்னும் ஒரு தெளிவை தேடுவாங்க. ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க இது வரைக்கும் தேடிய அந்த தேடல், ரிசர்ச், ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவாங்க ரிசர்ச்னு. இந்த வார்த்தை பாருங்க, ரிசர்ச் ஆங்கிலத்தில் அதோட ஃபண்டமெண்டல் வேர்டு வந்து ரூட் வேர்டு வந்து சர்ச். சர்ச்னா தேடுறது. ஆனால் அந்த ரிசர்ச்னு ஏன் சொல்றாங்கன்னா, தேடுறதுக்கு வந்து எப்பயுமே எண்டு கிடையாது, அதை மறுபடியும் தேடணும், ரீசர்ச் பண்ணணும். ரீசர்ச் பண்ண தான் புதிய விஷயங்கள் நமக்கு ஒரு விஷயத்துலேருந்து இன்னும் அதிகமான ஆழமான விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் ஆங்கிலத்தில் வந்து ரீசர்ச்ன்றாங்க. இங்கேயும் அது போலதான், ஒரு வாட்டி ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டோம்னா அது மட்டும்தான் உண்மைன்னு கிடையாது,
இன்னும் தேடுறது, இன்னும் படிக்கிறது, இன்னும் கேள்வி கேட்கறது. முடிஞ்ச வரைக்கும் அதுல தெளிவு கிடைக்கிறது. தெளிவு கிடைக்கிற வரைக்கும் தேடுவாங்க. எப்ப தெளிவு கிடைக்குதோ அப்பதான் அவங்க அதுல ஞானம் பெறுறாங்க. ஞானம் பெற்ற பிறகு அதை மற்றவங்களுக்கும் கொடுப்பாங்க. அடுத்த வார்த்தை கற்பித்தல், அதாவது மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுது, விளக்கம் சொல்லுது. போதிய அளவுக்கு தனக்கு விளக்கம் நல்லா தெரிஞ்சாதான் அதை மற்றவங்களை எடுத்து சொல்ல முடியும். தனக்கே அரைகுறையா தெரிஞ்சுன்னா எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும்? அப்ப கற்றல் மட்டும் இல்லாம கற்பித்தல் அடுத்த நிலைக்கு வருவாங்க. ஆக இங்க கற்றல், தேடல் இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு, அந்த கற்றலுங்கிறது வெறுமனே புத்தகம் மட்டும் இல்லாம, புத்தகமும் முக்கியமா இருக்கு, ஆன்மீக நூல்கள் இருக்கு, அதை படிக்கணும், அதுல ஆராயணும், அதுல இன்னும் விஷயங்கள் ஆராய்ஞ்சு இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அதுல ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு கிடைக்கும் போதுதான் அது ஞானமாக மாறுது. தெளிவு கிடைக்காத வரைக்கும் அவங்க இன்னும் அந்த விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் இருக்கும். தெளிவு கிடைச்ச பிறகு அது ஞானமா மாறிடும். ஆக இறைவனை குறித்த சிந்தனை, இறைவனை நோக்கிய பயணம், ஆன்மீக பயணம், அதுல ஒரு தெளிவு இருக்கணும், அதுக்கு முறையான விளக்கம் இருக்கணும். அந்த விளக்கம் அவர்களுக்கும் புரியணும், மற்றவர்களுக்கும் அவர்களால் புரிய வைக்க முடியணும். அப்படின்னு வரும்போது தான் அது ஞானமாக மாறுது. அந்த அடிப்படையில இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படிங்கிற 4 வழிமுறைகள், இந்த 4 வழிமுறைகளை இறைவனை அடைகின்ற வழிமுறைகள் அப்படின்னு சொல்றது வழக்கம். இந்த 4 வழிமுறையும் ஒன்றுக்கு ஒன்று நெருங்கிய தொடர்பு இருக்கு. இப்ப சரியைன்னு எடுத்துக்கிட்டவங்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு சரியையில் சரியை, இன்னும் கொஞ்சம் டீப்பா போனாங்கன்னா சரியையில் கிரியை, இன்னும் டீப்பா போனாங்கன்னா சரியையில் யோகம், இன்னும் டீப்பா போனாங்கன்னா சரியையில் ஞானம் ஆயிடுவாங்க. அவங்களுக்கும் ஞானம் கிடைக்கும். கிரியில இருக்கிறவங்களும் அதே மாதிரிதான். கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம் ஆயிடுவாங்க. யோகத்துல இருக்கிறவங்க அவங்க தான், அதுதான் யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம் கொடுப்போம். ஞானத்துல வந்தவங்களுக்கும் அவங்களுக்கும் ஞானத்தில் சரியை, ஞானத்தில் ஒரு கிரியை, ஞானத்தில் ஒரு யோகம், ஞானத்தில் ஞானம் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. அப்ப நன்னாங்கு 16 வழிமுறை ஆயிரும். அது 4 வழிமுறையில் ஆரம்பிச்சு நன்னாங்கு 16 வழிமுறையா மாறிடும். ஆக ஆன்மீக பயணங்கிறது ஒரு பாயிண்ட்ல தொடங்கினாலும் அது அடுத்த பாயிண்டோட சம்பந்தப்பட்டு அந்த ஜேர்னி இன்னும் ஆழமாக போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திடும். அதுக்கு ஏற்கனவே நம்மளுடைய சமயங்கள், சமய நெறிகள் என்னென்ன இருக்கு, எதை எதை எப்படி மக்கள் கடைபிடிக்கிறாங்க, எதனால அப்படி கடைபிடிக்கிறாங்க, இறைவனை நெருங்கிறதுக்கு இறைவன் கூட எப்படி ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறாங்க, இறைவனை குருவை ஏத்துக்கிறாங்களா, இறைவனை தோழனை ஏத்துக்கிறாங்களா, இறைவனை எஜமானனை கருதுறாங்களா, இல்லை இறைவனை தந்தையா கருதுறாங்களா அப்படிங்கிற வச்சு அந்த உறவு முறைக்கு ஏற்றவாறு வழிமுறைகள் இருக்கு, மார்க்கங்கள் இருக்கு. இறைவனை தந்தையா கருதுனா சத்புத்திர மார்க்கம், இறைவனை எஜமானனை கருதுனா தாச மார்க்கம், இறைவனை தோழனை கருதலாம், அல்லது இறைவனை குருவா கருதலாம். அப்படிங்கிற மாதிரி பல மார்க்கங்கள் இருக்கு. அப்படின்னு இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு முறைகள். தாசம் அதாவது வேலையாள் போல, எஜமானனை நினைச்சு தாசமா இருக்கும், இறைவனை தந்தையா நினைச்சு சற்புத்திரமா இருக்கும், தான் குழந்தை மாதிரி நினைச்சு, இறைவனை நமக்கு தோழனை நினைச்சு சகமா இருக்கும், இறைவனை குருவா நினைச்சு போறது சன்மார்க்கம் அப்படின்னு அதுக்கு வழிமுறைகள் இருக்கு. இப்படி ஆன்மீக பயணத்துல பல வழிமுறைகள்
பல உறவு முறைகள், பல ஆஹ், இறைவனை நெருங்க ஏற்படக்கூடிய அந்த முக்தி நிலை வேறுபாடுகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விளக்கி நம்மளுக்கு ஒரு தெளிவான ஆன்மீக பயணத்தை வழிநடத்தி கொண்டு போறதாக தான் இந்த 5ஆம் தந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக இன்னும் அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம இந்த ஆன்மீக பயணத்தை இன்னும் தெளிவா நம்ம கற்றுக்கொள்வோம். இன்று ஒரு அறிமுக வகுப்பா நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஆன்மீக பயணங்கிறது கண்மூடித்தனமான பயணங்கள் கிடையாது. அது ஒரு தெளிவான பயணங்கள். அதுக்கான அடிப்படைகள் நம்ம கற்றுக்கொள்ளணும். எந்த வழிமுறையை நம்ம கடைபிடிச்சாலும் அந்த வழிமுறையில நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா இறங்கணும். இன்னும் கொஞ்சம் இறைவனை நோக்கிய நெருங்கின உறவுக்கு வரணும். அதன் மூலமாக இந்த ஆன்மீக பயணம் இன்னும் சிறப்பா அமையும் அப்படிங்கிறது தான் இந்த 5ஆம் தந்திரத்தோட கருப்பொருள், அதோட ஒப்ஜெக்டிவ், அதோட ஃபண்டமெண்டல். ஸோ அந்த அடிப்படையில் அடுத்த வாரம் நம்ம மீண்டும் தொடர்வோம். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர், ஆ இப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, அவங்க எல்லாம் 5ஆம் தந்திரம் வரைக்கும் முடிச்சிட்டாங்க. ஸோ ஆ அடுத்த கிளாஸ் வந்து 6ஆம் தந்திரம் எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு அது வந்து நீங்க இவர்கிட்ட பேசிட்டு மேபி இன்னொரு நாள் தான் வைக்கணும் அது. ஏன்னா இப்ப இது ரெண்டுமே அட்டாங்க யோகம் என்ன ஆன்மீக பயணத்துக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன செய்யணும்னா 6ஆம் தந்திரமும் 7ஆம் தந்திரமும் இருக்கு. அந்த 2 தந்திரத்தை வந்து மேபி வியாழக்கிழமை தேர்ஸ்டேயா? ஓகே ஆ ஓகே பிளான் பண்ணிட்டு அரவிந்திட்டையும் பேசிட்டு பிளான் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு செய்ய வேண்டிய ப்ரோமோலாம் பண்ணிட்டு ஆரம்பிச்சுட்ருவோம். ஓகே 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 ஓகே, ஓகே. நன்றி, வணக்கம் என்ன எல்லாருக்கும். நன்றி ஐயா. நன்றி டாக்டர். நன்றி. நன்றி டாக்டர். நன்றி நன்றி மாஸ்டர். நன்றிங்க டாக்டர். நன்றி மேடம்.